இந்த நிசாதம் கொஞ்சம் பெருசா போச்சு ஆரோக்கியா மாறிடும். இது எதுக்குள்ள காம்போது. இந்த பதிகத்துக்கு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பண் தான். ஏன் அப்படின்னா இந்த பண்ணை ஞானசம்பந்தர் தான் பாடிட்டார். மித்தவங்களா பாடலையா அப்படின்னா பாடி இருந்திருக்கலாம், அந்த பதிகம் கிடைக்காம போயிருந்திருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு கருத்து. ஞானசம்பந்த பெருமான் பாடுங்க நிறைய பண்கள் ஏனைய திருமுறைகளை கிடைக்கப்பெறாது. எடுத்துக்காட்டு சொல்லணும்னா இப்ப இது பாடப்படுற செவ்வழி, அடுத்தது அந்தாளி குறிஞ்சி அப்படிங்கிற பண்கள்லாம் ஞானசம்பந்தர் பாடல்கள் கிடைக்கப்பட்டிருக்கு. வேற யாரும் பாடலாம். இந்த பண் செவ்வழி இது மாதிரி 2-3 பதிகங்கள் தான் இருக்கு, நமக்கு கிடைச்சிருக்கு, அவ்வளவுதான். இதை எங்க பாடுனார்? திருக்கேதாரம். கேதாரம் இருக்கு, இமயமலை சாரல் இருக்கக்கூடிய ஒரு சிவாலயம், ரொம்ப பழமையான சிவாலயம், பழமையான சுவாமி இருக்காரு. இப்ப போறதே கொஞ்சம் கடினம் தான். கேதாரம். கேதீச்சரம் வேற, அது இலங்கையில இருக்கு, அது பாடல் பட்டிருக்கலாம், அது கேதீச்சரம். இது திருக்கேதாரம். இந்த திருத்தலத்துல ஞானசம்பந்தர் அங்க போய் பாடுறார். ஞானசம்பந்தர் கொஞ்சம் ஸ்பெஷலா பாடுவார். தமிழ் எங்க பேசப்படலையோ அங்க போக மாட்டார். லாங்குவேஜ் ப்ராப்ளமா சார்? கிடையாது. ஞானப்பால் முடிச்ச பிள்ளையல்லோ குமரகுருவரே சகலகலாவள்ளி மாலை பாடி உருது பேசுவார். அதெல்லாம் உங்களுக்கு வரலாறு தெரியுமா? அதெல்லாம் தெரியாது. உருது பேசினா காசி கோயிலே தெரிஞ்சு, அது ஒரு முகலாய மன்னருடைய ஆட்சி வழங்க. இவர் ஞானப்பாலை குடிச்சவர், இவருக்கு மொழியில வராதா என்ன? இவர் தமிழ் மேல் கொண்ட பற்று மரியாதை, அதனால அவர் அந்த எல்லையை தாண்டல. காலகத்திக்கு போறார். காலகஸ்தி சொல்றோடைய திருக்காலத்தி மலை போறார். அங்க போய் காலத்தி அண்ணனையும் கண்ணப்பரையும் கண்டு ரசித்து ருசித்து பதிகம் பாடி அங்க இருக்கும் பொழுது அவருக்கு திடீர்னு கைலாய ஞாபகம் வருது, கேதார ஞாபகம் வருது. அங்க இருந்தே வடநாட்டு தலத்தை பூரா பாடுறாரு. அப்படி பாடும்போது பதிகம் தான் இந்த பதிகம். எப்படி தெரியுங்களா பாடினாரு? சும்மா கேதாரம் சொல்லி பாடல, கண்ணை மூடி இருந்தாரு. சுவாமி இந்த கோயில் எப்படி இருக்குன்னு காட்டிட்டாரு. இன்னைக்கு ஆச்சரியம், இங்க என்ன சொல்லியிருக்காரு இந்த பதிகத்துல? இந்த 21ஆம் நூற்றாண்டிலேயும் ஞானசம்பந்தர் 7ஆம் நூற்றாண்டுல பாடின அதே குறிப்பை நீங்க அந்த கோயில பார்க்கலாம். மான் கன்றுகள் துள்ளுகின்ற காட்சியும், மயில்கள் பீலிகளை கொண்டு ஆடுகின்ற காட்சியும், குளங்களில் கெண்டை மீன்கள் பாய்கின்ற காட்சியும் இன்னைக்கும் கேதார மலைச்சாரல்ல பார்க்கலாம். இன்னைக்கு நீங்க இதெல்லாம் ரசிக்கலாம். ஞானசம்பந்தர் அங்க போகாமலே பாடுங்க. ஏன்? சாமி காலகஸ்திலேயே இருந்தவருக்கு அந்த காட்சி காட்டினார். கேதாரம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அங்க இருக்கக்கூடிய முனிவர்கள் எல்லாம் தவம் செய்யறாங்க. 5 புலன்களை அடக்கி ஒடுக்கி, அந்த 5 புலன்களை யானைன்னு சொல்றாரு. அந்த யானை போன்ற புலன்களை, யானை மரம் பிடிச்சா ஒரு இடத்துல இருக்குமா? வளர்த்திய வாகனை என்ன செஞ்சிடும்? கொன்று விடும் இல்லையா? அது மாதிரி அந்த அடங்காத 5 புலன்களை எல்லாம் அங்க இருக்கக்கூடிய மாமுனிவர் அடக்கி சுவாமிக்கு இண்டை மாலைகளை எல்லாம் கட்டி பூஜை பண்ணி பூஜிக்கிறாங்களா அந்த திருக்கேதாரத்துல. எப்படி பாருங்க, எவ்வளவு பெரிய இது பாருங்க. அது அப்படியே ஞானசம்பந்தர் பதிகத்துல அதை பாடுற உங்களுக்கு பொருள் ஐயா சொல்லிட்டாங்க இல்லையா? ஆமா, அதனால நம்ம விளக்கக்கூடாது. எனவே இப்படி உங்களுக்கு இந்த பதிக அமைப்பு. இப்ப நம்ம இந்த பாடலை பதிகத்தை பண்ணோடு பார்ப்போம். குண்டரஞ்சு களிரும் மடக்கி, நல்லா கேட்டு பாடுங்க. குண்டரஞ்சு களிரும் மடக்கி, சுரும்பார் மலர், குண்டரஞ்சு களிரும் மடக்கி, சுரும்பார் மலர், குண்டரஞ்சு களிரும் மடக்கி, சுரும்பார் மலர், குண்டரஞ்சு களிரும் மடக்கி, களிரும் மடக்கி, களிரும் மடக்கி, குண்டரஞ்சு களிரும் மடக்கி, சுரும்பார் மலர், சுரும்பார் மலர், குண்டரஞ்சு
களிரும் மடக்கி சுரும்பார் மலர் ஒரு 4 முறை பாடுங்க. தொண்டரஞ்சு களிரும் மடக்கி சுரும்பார் மலர் தொண்டரஞ்சு களிரும் மடக்கி சுரும்பார் மலர் தொண்டரஞ்சு களிரும் அடக்கி 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 சுரும்பார் மலர். இரண்டாவது இண்டை கட்டி வழிபாடு இண்டை கட்டி வழிபாடு என்ன சுவாமி மேல வைக்கக்கூடிய மலர் இண்டை மலர் ரவுண்டா வைப்பாங்க. இண்டை கட்டி வழிபாடு செய்யும் இடம் என்பரால் 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 தொண்டரஞ்சு களிரும் மடக்கி சுரும்பார் மலர் இண்டை கட்டி வழிபாடு செய்யும் இடம் என்பரால் இதை குழப்பம் இருக்கா? 3வது வரி முதல் வரி மாதிரி 3வது வரி வேற மாதிரி பாடுவாங்க, சிரமம் வேண்டாம். முதல் வரி மாதிரி பாடிங்க, எளிமையா இருக்கும். பண்டு பாட மயிலால மார்க்கன்று பண்டு பாட மயிலால மார்க்கன்று துள்ள பண்டு பாட மயிலால மார்க்கன்று துள்ள வரி கெண்டை வாயச் சுனை நீல முட்டலரும் கேதாரமே வரி கெண்டை வாயச் சுனை நீல முட்டலரும் கேதாரமே பண்டு பாட மயிலால மார்க்கன்று புள்ள புள்ள ஒரு துள்ளணும். ஐயா தான் சொன்னார், இந்த சொல்லுக்கு ஏற்ற மாதிரி பாடுவாங்க அப்படின்னு. பாடலாம், நாம பாடுறோம். பண்டு பாட மயிலால மார்க்கன்று புள்ள வரி கெண்டை வாய சுனை நீல முட்டலரும் கேதாரமே கெண்டை வாய சுனை நீல முட்டலரும் கேதாரமே. பொருள் படுமா? தொண்டரஞ்சு களிரும் மடக்கி சுரும்பார் மலர் தொண்டரஞ்சு களிரும் அடக்கி சுரும்பார் மலர் இண்டை கட்டி வழிபாடு செய்யும் இடம் என்பரால் இண்டை கட்டி வழிபாடு செய்யும் இடம் என்பரால் பண்டு பாட மயிலால மார்க்கன்று புள்ள
முட்டலரும் கேதாரமே வைகெள்ளை வாய சுனை நீல முட்டலரும் கேதாரமே. சரிங்களா? இப்ப எல்லா பாடலும் இதே மாதிரி ஃபுல்லா மனமுறையிலே பாடிடுவோம். எல்லாம் இதே மாதிரி கடைசி பாடல விஸ்தாரமா பாடிடலாம். பாதம் விண்ணோர் பலரும் பரவி பணிந்தேத்தவே பாதம் விண்ணோர் பலரும் பரவி பணிந்தேத்தவே வேதமாகும் 18 ஆறும் விரித்தாக்கிடம் தாது உண்ட மது உண்டு விண்டி வரும் வண்டினம் கீதம் பாட மட மந்திகள் புகழும் வண்டு கீதம் பாடுனா பெண் குரல்லாம் கேட்டு அப்படியே ரசிச்சுட்டு இருக்கா அந்த பாடம். எப்படி பாருங்க, எப்படி ஞான சம்பந்தர் பார்த்திருக்காரு பாருங்க. முந்தி வந்து புரோதாய மூழ்கி முனிகள் பல முந்தி வந்து புரோதாய மூழ்கி முனிகள் பல முந்தி வந்து புரோதாய மூழ்கி முனிகள் பல எந்தை பெம்மான் என நின்று இறைஞ்சும் இடம் என்பரால் மந்தி பாய சரேலச் சொரிந்து முறிந்து புக்கெந்த மாற கிளரும் சடையந்தை கேதாரமே உள்ளமிக்கார் குதிரை முகத்தார் ஒரு காலர்கள் எழ்களில்லா இமையோர்கள் சேரும் இடம் என்பரா பிள்ளை துள்ளி கிளை பயில்வகிட்டு பிரியாது போய் கிள்ளையேனல் கதி கொணர்ந்து வாய்ப்பெய்யும் கேதாரமே ஊழி ஊழி உணர்வார்கள் வேதத்தின் உன் பொருள்களால் வாழியந்தை என வந்து இறைஞ்சும் இடம் அன்பரால் நீழி தாங்கி உருவார்கள் போல பிறை தேறிய கேழல் பூர்த்தி கிளைக்க மணி சிந்தும் கேதாரமே கேழல் மண்ண தோன்றுது, ஆண் பற்றி மண்ண தோன்றுதான். மண்ணத்தை எதுக்கு மண்ண தோண்டும்? சாப்பிட கிழங்கு இருக்கான்னு பார்க்க தோண்டும். ஆனா தோன்ற இடத்துல அது என்ன சிந்துதான் வெளிக்கொண்டது? மணிகள் வயிறு தூக்கி வெளியே சிந்துதான். அப்படிப்பட்ட ஊரா கேதாரம். இனி போய் தோண்டிலாம் பார்க்கறதுன்னா ஒண்ணும் கிடையாது. ஆமா, நம்மள மாதிரி பெரியமானவங்க தோண்டிட்டு போயிருப்பான். நீர் பூசி நிலத்துண்டு நீர் மூழ்கி நீர் வரை தந்தே நீர் பூசி நிலத்துண்டு நீர் மூழ்கி
உடையார்கள் சேரும் இடம் என்பரார். ஏரி மாவின் கனியும் பலவின் இரும் சுனைகளும் கீரினாலும் முசுக்கிளையொடு உண்டுகளும் கேதாரமே. மடந்தை பாகத்தடைக்கும் மறை ஓதி வானோர் தொழ தொடர்ந்தனம் வினை தீர்க்க நின்றார்க்கிடம் என்பரார். உடைந்த காற்றுக்கு உயர் வேங்கை பூத்துதிர கல்லறைகள் மேல் உடைந்த காற்றுக்குயர் வேங்கை பூத்துதிர கல்லறைகள் மேல் கிடந்த வேங்கை சினமாமுகம் செய்யும் கேதாரமே. அரவம் நீரணி இலங்கை கோனை அறுவரைதனால் பெருவ ஊன்றி விரலாளர்த்தார்க்கிடம் என்பரால். குழவம் கோங்கம் குளிர் பிண்டி ஆழல் சுர புன்னை மேல் கிரமமாக வரி வண்டு பண் செய்யும் கேதாரமே. ஆழ்ந்து காணார் உயர்ந்த இதகில்லாரல மந்தவர் அல்ல மாறுது பாருங்க, நல்லா கேட்டு அப்பதே பாடுற மாதிரி இல்லை. ஆழ்ந்து காணார் உயர்ந்த இதகில்லார் அலமந்தவர் தாழ்ந்துதம் தம்முடி சாய நின்றார்க்கிடம் என்பரால். விழுந்து செற்று நிழற்கிறங்கும் வேழத்தின் வெண்மறுப்பினை எழுது சிங்கம் குழு குன்னமுத்துடிரும் கேதாரமே. கடுக்கள் தின்று கழி மீன் கவர்வார்கள் மாசுடம்பின கடுக்கள் தின்று கழி மீன் கவர்வார்கள் மாசுடம்பின கடுக்காய் சமணர்கள் இந்த கடுக்காயை சாப்பிடுவான். ஆமா சரி, இதை பத்தி ஒரு நாள் தெளிவா ஒரு நாள் ஐயாட்ட கேளுங்க. சமணருடைய செயல்ல நல்லா இருக்கு. இடுக்கணுய் பாரவர் எய்த ஒன்னாவிடம் என்பரார். அடுக்கு நின்றவர உரைகள் கேட்டாங்கவர் வினைகளை அடுக்க நின்றவர உரைகள் கேட்டாங்கவர் வினைகளை வர உரைகள் கேட்டாங்கவர் ஆறு சொல்ல அடுத்திருக்கிறவரோட கொஞ்சம் கவனமா பாடுங்க. அடுக்க நின்றவர உரைகள் கேட்டாங்கவர் வினைகளை கெடுக்க நின்ற பெருமாறுரைகின்ற கேதாரமே. வாய்ந்த
சென்னல் விளை கழனி மல்கும் வயல் காழியான் அல்ல பண்பாக பாருங்க. வாய்ந்த சென்னல் விளை கழனி மல்கும் வயல் காழியான் வாய்ந்த சென்னல் விளை கழனி மல்கும் வயல் காழியான் இடதுசாரிகள சத்தமா பாருங்க. வாய்ந்த சென்னல் விளை கழனி மல்கும் வயல் காழியான் ஏந்த நீர் கோட்டிமையோர் உரைகின்ற கேதாரத்தை ஏந்த நீர் கோட்டிமையோர் உரைகின்ற கேதாரத்தை ஆய்ந்து சொன்னரும் தமிழ்கள் பத்தும் இசை வல்லவர் இசை இசையை முக்கியத்துவம் கொடுக்கிறார். ஆனா சில பேர் மைக்கு பிடிச்சி பெரியவங்களா பேசுறாங்க, அது சொல்லக்கூடாது. அப்படின்னா இல்ல நமக்கு வந்தவாறே பாடிக்கலாம் அப்படின்னா எல்லாத்தையும் வந்தவாறே படிக்கணுமா இல்லையா? அப்படி பேசுறவங்க நான் யாரும் சொல்லல, அவங்க பெரிய ஆளுங்களா இருக்காங்க. ஆனா அவங்க மைக்ல சொல்றாங்க வந்தவாறே பாடிக்கலாம். பெருங்கருணை உள்ளம் கொண்டு நம்ம ஆச்சாரிய பெருமக்கள் வராதவங்களுக்கு அதை சொல்றாரு, முயற்சிக்காதவங்களுக்கு சொல்லல, முயற்சி செஞ்சு வராதவங்களுக்கு அதை சொல்றாரு. சரி வந்தா என்ன வந்தவாறே? அந்த இசை வந்தவாறே, அந்த இசையில வந்தவாறே பாடணும். அப்ப அந்த இசை வரலைன்னா என்ன செய்யணும்? நம்ம படிக்கதானே செய்யணும். நானா ஒரு இசை போட்டு பாடலாமா? அதை இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்கலாமா? அப்படி அது எவ்வளவு தப்பு. இப்ப எனக்கு வரல, நீ போய் இவர்கிட்ட கத்துக்க அப்படின்னு கை காட்டணும் அல்லவா? இல்ல எனக்கு வரல, உங்களுக்கு வராது, நீங்க நான் சொல்ற மாதிரி பாடுங்கன்னு பாடுவா பாருங்க. ஒரு தவினைக்கு வினையாம அவ்வினைக்கு வினையாம் என்று சொல்லும் அகுதறிவி. நமக்கு செங்கடத்துக்கு அடிக்கலாமான்னு இருக்கு. அவனை சம்பந்தர் அப்படியா பாடினாரு? அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அகுதறிவி. பாடும்போது அப்படியே சம்பந்தர் அவர் இடத்துக்கே கூட்டிட்டு போய் அவர் நம்ம கிட்ட உட்காந்து நமக்கு சொல்லி தர மாதிரி இருக்கு. அந்த பெண் 7ஆம் நூற்றாண்டுக்கே கொண்டு போய் அந்த பெண் நம்மளே அத போய் அவங்க வீணை வீணையாம் என்று சொல்லும் அகுதறிவி வீணைக்குள்ளாம் பாடலாமா? அந்த மாதிரி ஆளுங்க இருந்தா தயவு செஞ்சு கூட சேர்ந்து பாடாதீங்க. இதுதான் இந்த வகுப்புக்கும் இந்த மையத்துக்கும் எனக்கும் ஆசை கொடுக்குற மரியாதை தான். அப்படி பாடுனாலும் அவங்க கூட சேர்ந்து பாடாதீங்க. தூரத்துல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஐயா சாமி ஒரு கும்பிடு போட்டு போன மாதிரி போயிடுங்க. யாரையும் பகச்சிக்க வேண்டாம், யார்கிட்டையும் முங்கராயிக்க வேண்டாம். அப்படி பாடி பழகாதீங்க. அந்த பண் வரலைன்னா திருவருள் நமக்கு இந்த பிறவியில வரவில்லைன்னு உறுதி பண்ணிட்டு படிங்க. அப்பினைக்கு இப்பினையா என்று சொல்லும் அகுதறிவி. ரொம்ப சந்தோஷம். ஆனா பாடுங்கிற பேர்ல அது நீங்க பாடுனா பரவாயில்லைங்க, கூட கேட்கறாலும் அதே மாதிரி பாடு. அதுதான் பெரிய பிரச்சனை. அப்ப என்ன ஆயிரும்? இது எப்படி வேணாலும் பாடலாங்கிற கருத்து கொண்டுருவோம். ஆனா இதே பெரிய பெரிய இடங்கள் நம்முடைய பெரிய இன்னைக்கு இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் உனக்கு என்ன வருதோ நீ பாடு, அது தப்பு. அப்படி யாரையும் ஊக்குவிக்க கூடாது. அவனுக்கு வரும் வரலைங்கிறது நமக்கு எப்படி தெரியும்? எங்க பாடசாலைக்கு வந்தீங்கன்னா 80 வயசு பாட்டி 4 கட்ட சுதியில அவ்வளவு அழகா பாடும். அந்த பாட்டி பேர் ரேவதி. அவ்வளவு அழகா பாடும். அதுக்கு நம்ம வீட்டுல சம்சாரமா வயசான பாட்டியில அவ்வளவு அழகா பாடுவாங்க அந்த பாட்டி. இத்தனைக்கு அவங்க முறைய சங்கீதம் படிச்ச முடியாது. ஏன்? தொடர்ந்து 10 வருஷத்துக்கு மேல பாடசாலைக்கு வந்துட்டு இருக்காங்க. கூச்சாயிரம் வரலாம் பண்ண அப்பர் சுவாமி இப்படிதான் பாடி இருப்பாருங்கிற மாதிரி ஒரு தொனி இருக்கு அவங்க கிட்ட. ஏன் இப்ப வராது நாம எப்படி முயற்சி பண்ண முடியும்? சொல்ல முடியும். முயற்சி செஞ்சு அதுல வர அனுபவத்தை வச்சுதான் நம்ம வருதா வரல முயற்சியே பண்ணணும். இப்ப தோல்வி செய்ய வராது. ஆனா இங்க ஒரு 10 கிளாஸ்க்கு அப்புறம் நீங்க பாடுவீங்க. சிலர் 2ஆவது கிளாஸ்ல பாடுவாங்க. சிலர் அவங்களுடைய கேட்கக்கூடிய முறை, அவங்களுடைய அறிவு வேலை செய்யக்கூடிய முறை, தவம், திருவுருள், அதுல கலந்து முயற்சி பயிற்சி எல்லாம் அது இருக்கு. ஆனா நீங்க எதுவுமே பண்ண வராது உட்காந்தீங்கன்னா என்ன ஒரு சோறு கூட வராது.
கடைக்கு போனா கூட செஞ்சு வச்சது கூட காசு கொடுத்து வாங்க போய் உட்கார்ந்து சாப்பிட முடியும். இல்லைன்னா அது எப்படி வரும்? முயற்சி செய்யணும், அது வராது. அதுதான் தவம்னு பேர். இப்ப நம்மளாம் தவம் செஞ்சுட்டு இருக்கோம். என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? தவம் செஞ்சுட்டு இருக்கோம். அதுதான் பாப்பா இதுதான் நான் வீட்லயே இருந்திருப்பேன். நம்ம வீட்டு ஓவருக்காக கொடுத்து மாறிக்காக கொடுத்துருவாங்க. நீங்க உட்கார வச்சு உட்காந்துட்டு பாட்டிகளுக்கு தான் நடந்து எனக்கு நடத்திட்டு இருக்கிறேன். தானே இல்லைதானே? அதனால பயிற்சி செய்யுங்க, அது ரொம்ப முக்கியம். இப்படிலாம் பாடுறவங்க கூட சேர்ந்து பாடாதீங்க. நம்மளே தட்டு தடுமாறிட்டு இருக்கிறோம், அவன் படுக்கவே விட்டுருவான் கிட்ட. அப்படி போய் பாடாதீங்க. பாடுனா சரி, அவன் அவங்களுக்கு அது பிடிச்சிருக்குன்னு போட்டு விட்டுடுங்க. அதனால நிறைய பேர் ஆர்கியூமெண்ட்லாம் பண்ணுவாங்க, அதில் போய் கலந்துக்க வேண்டாம். நமக்கு நூலாசிரியர் என்ன சொல்லியிருக்காரோ அதுதான். நான் மீண்டும் வகுப்புல சொல்றேன், எங்க ஆசிரியர் எனக்கு சொல்லி கொடுத்துதான். வகுப்புல ஆசிரியர் சொல்றது கூட கேட்காதீங்க, நூலுல என்ன சொல்லியிருக்கோ அதை கேளுங்க. நிறைய பேர் விதிவிலக்குக்காக ஆசிரியர் கொஞ்சம் என்ன சொல்லுவாங்கன்னா, 100 பேர்ல ஒரு 10 பேருக்கு ஒரு செயல் கஷ்டமா இருந்ததுன்னா சரி நீங்க வாங்க, நீங்க இப்படி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. நம்மளால என்ன பண்ணுவான், அதே அந்த 10 பேரு அவனுக்கு தெரிஞ்ச 10 பேர் நீ இப்படியே பண்ணுவான். உங்களை மேல கொண்டு வர்றதுக்காக ஒரு விதியா ஒரு விதி விலக்கி உங்களை நீங்க இப்படி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்களே தவிர நீங்க அப்படியே பண்ணுங்க அர்த்தம் இல்லை. அதனாலதான் நூல் என்ன சொல்லியிருக்கோ, நால்வர் என்ன சொல்லியிருக்காங்களோ, நெறி ஞானாசிரியர் என்ன சொல்லியிருக்காங்களோ அதுதான் நீங்க ஃபாலோ பண்ணணுமே தவிர இல்ல எனக்கு எங்க வாத்தியார் இப்படித்தான் சொல்லி ஒரு இடத்துல அப்படிதான். இது தெரிஞ்சதுக்காக சொல்றேன். ஒரு இடத்துல போய் அரகரணம பார்வதி பதையேன்னு சொன்னேன். அது ஒரு பெருமொழி தான் இன்னைக்கு. அது என்ன புள்ளியோ அது, அந்த புள்ளி சொல்லுது. அது எப்படி நீ அரகரணம பார்வதி பதையேன்னு சொல்லலாம்? முதல்ல தென்னாடுடைய சிவனை போட்டின்னு தான் அரகரணம பார்வதி தான் சொல்லுவேன். ஏன்னா எங்கள் திருநாவுக்கரசு பெருமான் வடமொழியும் தென்தமிழும் மறைகள் 4 ஆனவன்கான் அவர் சொல்லிட்டதுனால நீங்க எல்லாம் ஒரு ஆள் கிடையாது. திருநாவுக்கரசு சுவாமியில் வடமொழியும் தென்தமிழும் மறைகள் 4 ஆனவன் தார். நீ யார் அதை மறுக்கிறது? ஆரியம் தமிழோடிசை ஆனவன். ஆரியம் யாரு? அவர் சிவபெருமான் ஆரியன் அப்படின்னு அப்படி சுவாமி பாடுறாரு. இதே கடம்பந்துறை தேவா குளித்தலை போயிடக்கூடிய தேவா தளத்துல பாடுறாரு. அது எப்படி நம்ம மறுக்க முடியும்? அதெல்லாம் மறுக்கிறது நமக்கு ரூல்ஸ் இல்லை. எனக்கு இது பிடிக்கிற நீ அதை பண்ணு, தப்பு இல்லை. ஆனால் ஒருத்தர என்ன கொடுத்தக்கூடாது, ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடாது. நூல் நமக்கு என்ன சொல்லுது அதெல்லாம் அங்கே பேசணும். உன் கருத்தி அங்கே நிலைநாட்டுற இடம் இல்லை இது. நீ தமிழ் மொழியை காப்பாற்றினா காப்பாற்று. பள்ளி பிரைவேட் ஸ்கூல்ல போய் காப்பாற்று. உன் பிள்ளையை அரசு பள்ளி தமிழ் பள்ளிக்கூடத்துல போய் சேர்த்து விடு. நீ நல்லா ஹிந்தி இங்கிலீஷ் படிச்சுதான் படிக்க சொல்லிட்டு தமிழை வளர்க்குறேன்னு இருக்கிறவனை ஏமாத்திக்க கூடாது. அது தவறான ஒரு விஷயம். நமக்கு 4 மக்கள் சொல்லிட்டாங்க, வேதம் நான் இன்னும் மெய்ப்பொருளாவது. வேதம் தான் பிரமாணம், ஆகமம் தான் பிரமாணம், திருமுறை தான் பிரமாணம். பிரமாணம் என்ன சொல்லுது அதுபடிதான் நம்ம செய்யணும். ஆசிரியர் சில இடங்கள்ல அந்த ஆன்மாக்கள் அந்த மாணாக்கர்களுடைய சிரமம் கருதி பரவாயில்லைமா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க இந்த மாதிரி செய்யுங்கன்னு சொல்லலுவாங்களே தவிர அது சரியல்ல. அது எதுக்குன்னா உங்களை மேல கொண்டு வர்றதுக்கு அதை சொல்றாங்க, அவ்வளவுதான். நீங்க அதையே சரின்னு நினைச்சுக்கிட்டு பண்ணிடக்கூடாது. நமக்கு நூல்ல சொல்லப்பட்டுதான் முடிந்த முடிவு. நீங்க அதுக்கு மாறா எதையும் செய்யாது. இதுதான் நமக்கு திருமணமும் சன்னிதானமும் நமக்கு எடுத்துரைக்கக்கூடியது. இதுதான் 4 மக்களுக்கு எதிராக எதுவும் செய்யக்கூடாது. அவங்களுடைய கருத்துக்கு மாறா எதுவும் பண்ணக்கூடாது. அதை மட்டும் நல்லா நினைச்சுக்க எனக்கு சரி. ஆகையினால இப்போ இந்த பாடலை மீண்டும் ஒரு தடவை பாடி தாளம் மட்டும் பாடிடலாம். வாய்ந்த சென்னல் விளை கழனி மல்கும் வயல் காழியான். வாய்ந்த சென்னல் விளை கழனி மல்கும் வயல் காழியான். வாய்ந்த சென்னல் விளை கழனி மல்கும் வயல் காழியான். ஏய்ந்த நீர் கூட்டிமையோர் உரைகின்ற கேதாரத்தை. ஆய்ந்து சொன்னகரும் தமிழ்கள் 10 இசை வல்லவர். ஆய்ந்து சொன்னகரும் தமிழ்கள் 10 இசை வல்லவர். ஆய்ந்து சொன்னகரும் தமிழ்கள் 10 இசை வல்லவர்.
வேந்தராகி உலகாண்டு வீடு கதி பெறுவரே. இப்ப தாளம் போட்டு பாடாங்களா? ரொம்ப எளிமையான தாளம் தான், தோல்வி சிவன் போட்டதுதான். கழிவும் அடக்கி சுரும்பார் மலர், கழிவும் அடக்கி சுரும்பார் மலர். ரொம்ப எளிமைதான். தொண்டரஞ்சு நல்லா கவனிங்க, சீருக்கு தாளம் சொல்றேன். தொண்டரஞ்சு அஞ்சின் போது தாளம் முடியும். தொண்டரஞ்சு கழிவும் அடக்கி சுரும்பார் மலர். தொண்டரஞ்சு கழிவும், கழிவும் போது சமத்துல வரும். தொண்டரஞ்சு கழிவும் அடக்கி சுரும்பார் மலர், இண்டை கட்டி வழிபாடு செய்யும் இடம் என்பதால். தொண்டரஞ்சு கழிவும் அடக்கி சுரும்பார் மலர், தொண்டரஞ்சு கழிவும் அடக்கி சுரும்பார் மலர், இண்டை கட்டி வழிபாடு செய்யும் இடம் என்பதால். இண்டை கட்டி வழிபாடு செய்யும் இடம் கண்டு பாட மகிழாளவான் கண்டு உள்ள, கண்டு பாட மகிழாளவான் கண்டு உள்ள, வரி எந்தை பாய நீலமொட்டலரும் கேகாலமே. வரி எந்தை பாய துணை நீலமொட்டலரும் கேகாலமே. வாய்ந்த சென்னல் விளை கழனி மல்கும் வயல் காடியான், வாய்ந்த சென்னல் விளை கழனி மல்கும் வயல் காடியான், எந்த நீர் மொட்டிமையோடுரைகின்ற கேகாலத்தை, எந்த நீர் மொட்டிமையோடுரைகின்ற கேகாலத்தை, ஆய்ந்து சொன்ன அருந்தமிழ் பத்தும் இசை வல்லவர், ஆய்ந்து சொன்ன அருந்தமிழ் பத்தும் இசை வல்லவர், வேந்தராகி உலகாண்டு வீடு கதி பெறுவரே. வேந்தராகி உலகாண்டு வீடு கதி